அவங்களுடைய பயோவில் 18+க்கான லிங்கை வச்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போ தமிழ்வாணி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், மிகப்பெரிய மோசடி. கண்டென்ட்டை எடுத்து பேசுனதுனால இவருக்கு ஸ்ட்ரைக் கிடைச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஃபீல்டில் இருக்கிறவங்க, எல்லாருமே ஒரே விஷயத்தை பேசுகிறவங்க அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது அடுத்து எங்களுக்கான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணம். கடைசியாக திருத்தி அமைக்கப்பட்ட காப்பிரைட் சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாச்சு. இப்போ மறுபடியும் அதை திருத்தி அமைக்க வேண்டிய வேலையில் ஈடுபட வேண்டியிருக்கும், பார்த்துக்கோங்க. ஹலோ மக்களே, நம்மளோட யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் கம்யூனிட்டி எல்லாம் இப்போ ஒன்றாக வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு பெண் தான். அந்த பெண்ணுடைய பெயர் சொன்னால் கூட இப்போ எனக்கு காப்பிரைட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பெயர் சொல்லாமல் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, மிஸ்டர் KK உடைய காப்பிரைட் இஷ்யூவை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சும்மா ஒரு 2-3 செகண்டுக்கு ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டியும் ஒரு பப்ளிக்காக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை தான் அவருடைய வீடியோஸில் யூஸ் பண்ணார். அதற்கு அந்த வீடியோவோட சம்மந்தப்பட்டவங்க, அந்த ஃபோட்டோ சம்பந்தப்பட்டவங்க இவருக்கு எந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்துருக்காங்க, இவர் எப்படி அணுகி இருக்கிறாங்க அப்படிங்கிற முறையை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்படியே நம்ம எல்லா விஷயமும் வரும் போகட்டும் விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸும் சரி, நிறைய பேர் இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் வீடியோஸ் போடவே முடியாது. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே எங்களுக்கு இருக்காது. அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னங்கிறத மட்டும் தெளிவாக சொல்ல போகிறேன். மிஸ்டர் KK ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. சரிகமா அவங்களுடைய டீம்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நான் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் உருவான ஒரு சாங்கை பாடுறேன் அப்படின்னே வச்சுக்கிடுவோமே, அதை நான் எந்த மியூசிக் ஆட் பண்ணாமல் என்னுடைய ஓன் வாய்ஸில் பாடினா கூட அதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. யூடியூப்பில் நான் இப்போ சாதாரண ஒரு சாங் படித்தேன், என்னோட வாய்ஸில் படித்தேன்னா அதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த இஷ்யூவை பற்றி யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் கம்யூனிட்டி ஃபுல்லாக அப்படி பரப்ப ஆரம்பித்தாங்க வீடியோ. அதுக்கப்புறம் இப்போ சரிகமாக சத்தங்கட்டாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் பேசாமல் விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னா இவங்களுடைய தொல்லை தாங்க முடியாது, அப்புறம் நம்ம எதுவுமே பேச முடியாது. ஸோ இதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மிஸ்டர் KK ப்ரோ அப்படிங்கிறவர் ஒரு யூடியூபர். இவர் யூடியூப்பில் சமீப காலத்தில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணார். அந்த அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் இருந்து தான் இவருக்கு ஹேட்டட் வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் மக்கள் சைட்லேருந்து கிடையாது, யாரை பற்றி இவர் பேசி வீடியோ போட்டாரோ அவங்களுடைய சைடில் இருந்து. என்ன பிரேம்குமார் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனலே எடுத்துக்கிடுவோங்களேன். இப்போ தளபதி விஜய் அங்கே போய் பேசுகிறாரு ஒரு இடத்துல நின்று அப்படின்னா அவரை பற்றி வீடியோ போடுவோம். ட்ரம்ப் என்னமோ பண்ணிட்டு இருக்காருன்னா அவரை பற்றி வீடியோ போடுவோம். இல்லாட்டி ஏதோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது அப்படின்னா அந்த ட்ரெயினை பற்றி வீடியோ போடுவோம். ஆனால் இப்படி நம்ம வீடியோ போடும்போது இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்தே பாரத் அந்த ட்ரெயினை பற்றி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, நீ வந்தே பாரத்தை பற்றி தப்பாக பேசிட்ட, ஸோ நீ அந்த வீடியோவை டிலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வேலேருந்து ஒரு காப்பிரைட் கம்பெனியை அணுகி அவங்க மூலமாக எனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. யூடியூப்பில் போய் பேசுகிறாங்க, இந்த வீடியோவை தூக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் அந்த வந்தே பாரத் ரயிலை ரிவ்யூ பண்ணுறதுக்கும் அதை பற்றி பேசுனதுக்கும் அதில் உள்ள தவறுகளை சொன்னதுக்கும் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் அது மூலமாக பயனடைஞ்ச மக்களுக்கும் என்ன யூஸ் இருக்குது? வீடியோவில் ஒரு விஷயத்தை கரெக்டாகவும் தெளிவாகவும் சொன்னால் அந்த வீடியோ தூக்கப்படுது. இது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லுவேன் நான் யூடியூப்பில். இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பேச முடியும்? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இந்த விஷயம் தான் மிஸ்டர் KK ப்ரோக்கு நடந்திருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நீங்களே சொல்லுங்கள், ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரையோ யூடியூப் இன்ஃப்ளூயன்சரையோ கூட்டிகிட்டு போய் காலேஜ் ஃபங்க்ஷன்லையோ இல்லாட்டி உங்களுடைய ஸ்கூல்லையோ பேச வச்சுருப்பாங்க. அப்படி ஆனுவல் டேயில் பேச வைக்கிறது மூலமாக அந்த ஸ்கூலுக்கு நிறையா பப்ளிசிட்டி கிடைக்கும். அது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேருவாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் அந்த கூப்பிட்டு வர்ற சீஃப் கெஸ்ட் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கல்வி நிறுவனங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சும்மா ஏனோ தானே யாரையோ கூட்டிகிட்டு வந்து மாணவர்களுடைய நலனை கெடுக்கக்கூடாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு. அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்ன பேசுகிறாங்கன்னா, படிப்பு முக்கியம் கிடையாது, அதை விட ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்கில் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிற மாதிரி இல்லை, அவங்க வேறு டோனில் அவங்க ஸ்டைலில் பேசியிருந்தாங்க. அது இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் ரொம்ப வைரலாக ஆரம்பிக்குது. வைரலாக ஆரம்பித்தோன்னே இவங்களும் கொஞ்சம் அப்படியே மேலே வராங்க. இவங்க யார் அப்படின்ட்டு இவங்களுடைய பின்புலத்தெல்லாம் அலசி பார்த்து ஆராய்ந்த பிறகு தான் தெரியுது 1ஆம் நம்பர் KD அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் அழகழகாக ஃபோட்டோஸை ஃபோட்டோ ஷூட் பண்ணி போடுறது, ரீல்ஸை போடுறது, என்னமே என்ன அலை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாட்டு படித்து ரீல்ஸை போடுறது. இவங்க பண்ணுற அடுத்த வேலை தான்
கிளப் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது. கிளப்பு அல்லது மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு இதை நம்ம சொல்லுவோம். கிளப் அப்படின்னா என்னது, மெம்பர்ஷிப் அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நார்மலாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதே வீடியோவை நீங்கள் 50 ரூபா கொடுத்தா தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் மெம்பர்ஷிப். அந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் கெட்டுனா தான் என்னோட வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் மெம்பர்ஷிப். இவங்க அடுத்த கட்டத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நல்லா தெளிவாக அழகழகாக போட்டு வீடியோஸில் இருக்கிறாங்க. யூடியூப்பில் இவங்க பண்ணுற இதே காரியத்தை பண்ணாங்க அப்படின்னா யூடியூப் அதை அனுமதிக்காது, ஸ்ட்ரைக் கொடுத்துரும், சேனலை தூக்கிடும். இன்ஸ்டாகிராமில் பண்ணாலும் அதே மாதிரி தான். அதுக்கு தான் இவங்க குரோமில் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அந்த வெப்சைட் மூலமாக நான் இந்த வெப்சைட்டில் மெம்பர்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயோவில் அந்த லிங்கை கொடுத்துட்றாங்க. நம்ம மக்களும் அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணி இவங்க எதுவும் நல்ல வீடியோஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்பிக்கையில் அவங்களோட வீடியோஸ் தொட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு ஏமாற்றமாக கூட இருக்கலாம், நிறைய பேருக்கு அது ஆசையாக கூட இருக்கலாம். அவங்க லிங்கை தொட்டு உள்ளே போய் காசு கொடுத்து அதை பார்க்க கூட செய்யலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் 18+ கண்டென்ட். இவங்களை ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட், சின்ன பையங்க முதல் கொண்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுடைய பயோவில் அந்த லிங்க்கை வச்சு அந்த லிங்க் மூலமாக நீங்கள் உள்ளே வாங்க, 500 ரூபா, 2999 ரூபா, 3999 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு நம்பர்ஸில் ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணி இவங்க வந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறாங்க பசங்களை. அதுவும் ஃபுல்லாகவே தவறான வீடியோஸ், எல்லாமே 18+ வீடியோஸ். இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல மாதிரி ஒரு வேஷம், அதில் ஓம் நம சிவாயா அப்படிங்கிற ஒரு கோஷம் வேறு. இவங்களெல்லாம் என்ன சொல்ல அப்படின்ட்டு சத்தியமாக தெரில. அப்புறம் அடுத்த கட்டமாக போய் இவங்க பண்ணுற ஒரு விஷயம், இரவு 11 மணிக்கு மேலே இன்ஸ்டாகிராமில் லைவ் வர்றது. லைவில் காட்டக்கூடாததெல்லாம் காட்டுறது, பார்க்கக்கூடாததெல்லாம் பார்க்க வைக்கிறது. இதுதான் இவங்களுடைய வேலையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆளை ஒரு கல்வி நிறுவனம் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஸ்பீச் பேச வைக்கிறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான மனநிலையை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசி தான் மிஸ்டர் கேகே ப்ரோ ஒரு வீடியோவை ரெடி பண்ணார். அந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணதுலேருந்து அவர் போட்டு அப்லோட் பண்ணி அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆகுது. இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கல்வி நிறுவனத்தில் போய் ஸ்பீச் கொடுத்ததுலேருந்து அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. யாரெல்லாம் அவங்க வீடியோஸ் போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரைக்கு காப்பரேட் கிளைமும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வீடியோஸ் போக போக அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போ கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு யூடியூபர் அந்த விஷயத்தை எடுத்து பேசிட்டாரு அப்படின்னோடனே அவருக்கு டைரெக்டாக ஒரு காப்பிரைட் கிளைம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு மெசேஜ் போயிருக்கு. நீங்கள் வந்து இப்படி தப்பாக யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, தப்பாக பேசியிருக்கிறீங்க, ஸோ இந்த வீடியோவை டிலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இதை எதுவும் கண்டுக்கல. ஏன்னா ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய இமெயில்ஸ் வரும், ஃபேக் இமெயில்ஸ் வரும், ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் வரும், எல்லாமே தெரியும். அதனால் அவர் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டார், அதை அப்படியே விட்டுட்டார். அடுத்த 2வது கட்டமாக இவங்க மேலே போய் என்ன பண்ணாங்கன்னா, யூடியூப்ட டைரெக்டாக பேசி இவர் என்னை பற்றி தப்பாக பேசியிருக்கிறாரு, என்னுடைய ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை கொடுத்தாங்க. இப்போ மிஸ்டர் கேகே ப்ரோ ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அவரோட வீடியோஸ் போட முடியாது, இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனலே க்ளோஸ், கடவுளே நினைச்சாலும் அதை மீட்க முடியாது. எவ்வளோ பெரிய பாவம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னாலே அவங்களுக்கு வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா அதில் நல்லதா கெட்டதா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதில் மக்களுக்கு என்ன பயன் இருக்குது, மக்கள் இதுலேருந்து என்ன கற்றுக்கிற போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்து சொல்லி ஒரு வீடியோவாக நாங்கள் கொடுப்போம். அப்படி நாங்கள் கொடுக்கும்போது ஒருத்தவங்க தப்புனா அது தப்பு நாங்கள் சொல்ல தான் செய்வோம். இப்போ ஸ்டாலின் அவர்களே தப்புனா தப்புன்னு சொல்லி வீடியோஸ் நிறைய பேர் போடுறாங்க, நானும் போட்டிருக்கேன். தப்பானவங்களை தப்புன்னு சொல்லி வீடியோ போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்து வீடியோவை தூக்க முடியும்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த இடத்துல எங்களுக்கு இல்லை. இதை எதிர்த்து தான் இப்போ யூடியூப் கம்யூனிட்டியில் உள்ள இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணி எப்படி சரிகமாவை எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் முற்றிலுமாக எதிர்க்கிறோம். இப்படி தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு ஆளை கூட்டிட்டு போய் நீங்கள்லாம் உங்களுடைய கல்வி நிறுவனத்திலேயோ இல்லாட்டி கல்லூரியிலையோ பேச வச்சிங்க அப்படின்னா மாணவர்கள் அடுத்த தலைமுறை என்னத்துக்கு ஆவாங்க, அடுத்த தலைமுறை சீரழிஞ்சு போகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது ஒரு முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத எடுத்து முன் வச்சு தான் மிஸ்டர் கேகே ப்ரோ இதை பேசினார். ஆனால் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல, காதுக்கு கேட்கல. அந்த அம்மா பேச்சை கேட்டு இவர் வீடியோவுக்கு ஸ்ட்ரைக்கு கொடுத்து தூக்குனீங்க. இப்போ எல்லா யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பேர் சொல்லாமல். ஆனால் அவங்க யாரை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரியுது. இப்போ என்ன பண்ணுவீங்க, எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் கொடுப்பீங்களா சொல்லுங்கள்? ஸ்ட்ரைக் மேட்டருக்கு வரேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் 1957 என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தருடைய கலைஞர்கள், படைப்பாளிகள், அறிவார்ந்த நபர்கள் அவர்களுடைய சிந்தனையை மற்றவர்கள் பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது, பதிப்பு உரிமை. இப்போ நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன், அந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக ரீக்ரியேட் பண்ணி ஈஸியான வியூஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, ஈஸியாக நீங்கள் பணம் அது மூலமாக சம்பாதிப்பீங்க. இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த காப்பிரைட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ குக்கு கூலி பவர் ஹவுஸே அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் தமிழில் ஒரு சாங் பாடுறாரு. இதே சாங்கை இதே டோனில் ஹிந்தியில் ஒரு
மியூசிக் டைரக்டர் ரீக்ரியேட் பண்ணிட்டாரு. ஆனால் வேறு மொழிகளில் இதை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ஸ்ட்ரைக் வாங்கி வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த வீடியோவுக்கான அந்த சாங்குக்கான ஃபுல் காசும் இவருக்கு தான் வரும். அதுக்கு ஏர்ன் பண்ணுற ரெவன்யூலேருந்து எல்லாமே இவருக்கு தான் வரும். இவர் நினச்சா அந்த சாங்கை பேன் கூட பண்ணலாம். இதுதான் அனிருத் கஷ்டப்பட்டு அந்த சாங்குக்கு ஒரு மியூசிக் போட்டு அந்த வாய்ஸ் டோன் கொடுத்து இவர் ஒரு வீடியோஸ் போடுவார், சாங்கை கிரியேட் பண்ணுவார். ஆனால் எந்த விதமும் வேலையும் பண்ணாமல் உட்காந்த இடத்துல இருந்தே ஸ்டோர் சாப்பிட்டு இன்னொரு டைரக்டர் அதை ரீக்ரியேட் பண்ணுவார், சம்பாதிப்பார். இதை தடுக்கணும், அவங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வரணும். இந்த காரணத்துக்காக தான் இந்த காப்பிரைட் பதிப்புரிமை அப்படிங்கிற ஒரு ஆக்டை இந்தியன் ஆக்டில் ஆட் பண்ணாங்க. ஆனால் இப்போ அது தவறாக யூஸ் பண்ணப்பட்டுருக்கு. ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி மட்டும் இவர் இந்த வீடியோவை இந்த ஒரு கண்டென்ட்டை எடுத்து பேசுனதுனால இவருக்கு ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கு. இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத முற்றிலுமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறோம். ஆமாங்க, எதிர்க்கிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஃபீல்டில் இருக்கிறவங்க, எல்லாருமே ஒரே விஷயத்தை பேசுகிறவங்க அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அடுத்து எங்களுக்கான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணம். நாளைக்கே இந்த விஷயத்தை நியூஸ் சேனல் போடுறாங்க. சின்ன யூடியூபர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி, இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தானே நீங்கள் அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க. இது நாளைக்கு ஒரு இன்டர்நேஷனல் மீடியா இந்த இஷ்யூ எடுத்து பேசுகிறாங்க. நாளைக்கே நம்ம லோக்கல் மீடியாவே இந்த இஷ்யூ எடுத்து பேசுகிறாங்க. அந்த நியூஸ் சேனலுக்கு உங்களால் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியுமா, நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? அப்படி அனுப்புனா உங்களை சும்மா தான் விட்டுருவாங்களா? அப்போது இன்ஃப்ளூயன்சர்னா இழிச்ச வேணா தருதா, எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத 2 நாளில் நீங்கள் பார்ப்பீங்க. சரிகமாக கூட ஸ்ட்ரைக்கு கொடுக்கல, காப்பிரைட் கிளைம் தான் பண்ணாங்க. அந்த வீடியோவுக்கான ரெவன்யூ தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரைக்கே கொடுத்து தூக்குனீங்க. கிளைமு கொடுத்த சரிகமாக்கே நாங்கள் அந்த லெவலுக்கு பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைக்கு கொடுத்து ஒரு யூடியூபரையே முடக்க பார்க்குற உங்களை அவ்வளோ பண்ணுவோம். இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த விஷயத்தையும் நாங்கள் அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வேங்கை வயல் பிரச்சனையை பற்றி எல்லாருமே பேசணும். அந்த பிரச்சனையில் அந்த ஊருடைய கவுன்சிலர் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு மெயில் போடுறாரு. தம்பி, நீங்கள் என்னுடைய ஊரை பற்றி பேசியிருக்கிறீங்க, என்னுடைய ஊரில் நடந்த இஷ்யூவை பற்றி பேசியிருக்கீங்க. இப்படி நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் கரெக்டாகவே பேசியிருந்தாலும் அது தப்பு, அதனால் அந்த வீடியோ டிலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேங்கை வயலை பற்றி பிரச்சனையை பற்றி பேசின ஒரே காரணத்துக்காண்டி உண்மையை தான் பேசுகிறேன், ஆனால் அந்த உண்மை சிலவங்களுக்கு எரியுது. நல்லது தான் பேசுகிறேன், ஆனால் அந்த நல்லதை நீங்கள் பேசக்கூடாது, ஏன்னா அது என்னோட ஏரியாவில் நடக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த கவுன்சிலர் என்கிட்ட உங்கள் வீடியோ டிலீட் பண்ணுங்க, இல்லாட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா எதை பற்றி, எந்த இஷ்யூவை பற்றி தான் மீடியா பேச முடியும்? அப்போ மீடியாவுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்கே இருக்குது? சுதந்திரம் கிடச்சி இத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா மறுபடியும் இந்த மேட்டரை நீங்கள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா, கடைசியாக திருத்தி அமைக்கப்பட்ட காப்பிரைட் சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாச்சு. இப்போ மறுபடியும் அதை திருத்தி அமைக்க வேண்டிய வேலையில் ஈடுபட வேண்டியிருக்கும், பார்த்துக்கோங்க. அதே போல் அந்த தமிழ் வாணி அப்படிங்கிறவங்க அந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என்ன பேசுகிறாங்கன்னா, ஸ்கில்ஸ் முக்கியம். அடே, எல்லாரையும் படிங்கன்னு சொல்லி மண்டையில் தட்டி வீட்டில் அடித்து ஸ்கூலுக்கு அனுப்பி டீச்சர்ஸ்கிட்ட அடி வாங்கி படிக்க வச்சா ஸ்கில்ஸ் முக்கியம், படிப்பு கூட தேவையில்லை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்கில்ஸ் முக்கியம் தான், ஆனால் படிப்பு தேவையில்லை. ஏன் சொல்கிறீங்க? இதை சொல்கிறதுக்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? நான் கேட்குறேன். உங்கள் ஃபோட்டோவை யூஸ் பண்ண உரிமை இல்லை அப்படின்னு தானே அவருடைய வீடியோ தூக்குனீங்க. இது பேசுறதுக்கு உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? அந்த வீடியோவில் அவர் பேசியிருந்த 2 விஷயம். ஒன்று, அந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி பேசியிருந்தாரு, இப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டு இப்படி பேச வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணாங்களோ அதை அவங்க பண்ணதை மட்டும்தான் அவர் சொல்லியிருந்தாரு. எக்ஸ்ட்ரா பிட்டிங் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறத கரெக்டாக பேசுனது, உண்மையாக பேசுனது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை. நான் மறுபடியும் அர்த்தம் சொல்லுவேன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி அணுகி அவங்க மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க, ஒரு மெயிலை போட்டாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக யூடியூப்கிட்ட பேசி யூடியூப்லேருந்து வீடியோவை தூக்குனாங்க. அப்படி அந்த யூடியூப் கொடுத்துருந்த அவங்களுடைய சைட்லேருந்து கொடுத்த இப்போ ஒரு வீடியோவை யூடியூப் தூக்குறாங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ஒரு நியாயம் இருக்கும். எதுக்காண்டி வீடியோவை தூக்கணும், ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெயில் போடுவாங்க. அப்படி மெயில் போடும்போது அந்த மெயிலில் காப்பிரைட் கிளைமர் அப்படின்ட்டு போட்டு யாருடைய பேர் போட்டுருந்துச்சுன்னா அந்த தமிழ்வாணி அப்படிங்கிறவங்களுடைய பெயர் போட்டுருந்துச்சு. ஆனால் முன்னாடி சார் கேகே ப்ரோவுக்கு வந்த அந்த ஒரு மெசேஜில், அந்த ஒரு மெயிலில் எந்த பேரும் கொடுக்கப்படலை. அந்த இன்ஸ்டிடியூஷன், அதாவது அந்த கார்பரேட் கம்பெனி இருக்குது தெரியுமா, அந்த கம்பெனியோடைய பெயர் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு இதில் பெயரை மறைக்கிறாங்க, இன்னொரு இதில் பெயரை வெளியே கொண்டு வராங்க. ஓகே ரைட். இப்போ நீங்கள் பண்ண தப்பு என்னன்ட்டு நான் சொல்லட்டா? இப்போ தமிழ்வாணி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், மிகப்பெரிய மோசடி அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். என்ன மோசடின்ட்டு கேட்குறீங்களா? இன்ஸ்டாகிராமில் நல்லவங்க மாதிரி மூஞ்ச பச்சுக்கிட்டு, நல்லவங்க மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு, அவங்களுடைய பயோவில் 18+ லிங்க்கை வச்சு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்ட்டு தேடி போன ஒரு நல்லவனை அங்கே ஃபுல்லாக 18+ வீடியோஸை பார்க்க வச்சு நீங்கள் கெடுக்குறீங்க. இது ஒரு ஸ்கேம்.
நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஸ்கேம். அங்கே கொடுத்துருக்கக்கூடிய விலைகள் 2999, 3999 எல்லாமே ஆடு நம்பர் ப்ரைஸிங். அப்பா 2999 ரூபா தான், நம்ம போய் ஈஸியாக அதை அணுகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து உள்ளே போய் அந்த வீடியோஸை பார்க்குறது, நீங்களும் காட்டுறது. அப்புறம் 11 மணிக்கு மேலே லைவ் வர்றது. அந்த லைவில் அப்படியே ப்ரைஸ் இந்த சந்தையில் ஆடுலாம் விற்க போகும்போது இந்த ஆடு வந்து 15,000 ரூபா, இந்த ஆடு 20,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ண வந்துருமா. அதே மாதிரி ஆன்லைனில் ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறது இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இது ஒரு சைபர் குற்றம். இதற்கு கிட்டத்தட்ட 7 வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு ஜெயில் தண்டனை காத்து கொண்டிருக்கும். யாராவது பாதிக்கப்பட்டவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐபிசி செக்ஷன் 420 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் யாரையாவது ஆன்லைனில் மோசடி பண்ணாலோ, பண ரீதியாக ஏமாற்றினாலோ, இல்லாட்டி நேர்மையற்ற முறையில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பணம் சம்பாதிச்சாலோ உங்களுக்கு 7 வருடம் வரை சிறை தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. பாளையங்கோட்டை ஜெயில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசி செக்ஷன் 420 சொல்லுது. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் இந்த வீடியோ போட்டதுக்கு, ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கு, இப்போ எல்லாரும் இதை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, அந்த ஒரு கல்வி நிறுவனம், அந்த ஒரு ஸ்கூல் இந்த இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டு பேசினது தான் ஒரு முக்கிய காரணம். ஸ்கூல் காலேஜஸில் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட போகிறீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த இன்ஃப்ளூயன்சரால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நல்லது நடக்க போகுது. யாரை கூப்பிட்டாலும் உங்கள் ஸ்கூல் பப்ளிசிட்டி ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா இப்போ யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸோடைய பவர் படி. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் யாரை கூப்பிட போகிறீங்க அப்படிங்கிறத மைண்டில் யோசிங்க. இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ பலூன் அக்கா இருக்கிறாங்க, மதன் கௌரி இருக்கிறாரு. நீங்கள் 2 பேரில் யாரை கூப்பிடுவீங்க உங்களுடைய காலேஜுக்கு? மதன் கௌரியை தான் நீங்கள் கூப்பிட்டு ஆகணும். அதுதான் நியாயம், அதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். தானா வலியுறுத்த விரும்புகிறேன். ஸ்கில்லுனா என்னதுனே தெரியாத ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு ஸ்கில்லை பற்றி பேச வச்சு அவங்களுடைய தனிப்பட்ட ஸ்கில் என்ன அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்களே கற்றுக் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் அவங்களோட இன்ஸ்டா ஐடி செக் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கு பயோல லிங்கை கிளிக் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு சின்ன பையன் கெட்டு போயிட்டு இருக்கான். அது உங்களுக்கு புரியுதா? இதற்கு காரணம் யாரு? இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்ட கல்வி நிறுவனமோ, கல்வி நிறுவனத்திலேருந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் போன அந்த இன்ஃப்ளூயன்சர் கேலும் தான். ஸோ ஃபைனலாக நான் சொல்லிக்கிற ஒன்று, கல்லூரிகளையும் கல்வி நிலையங்கள்லையும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட போகிறீங்க அப்படின்னா யாரை கூப்பிட போகிறீங்க அப்படிங்கிற மைண்டில் யோசித்து கூப்பிடுங்க. 2வதாக சொல்லக்கூடியது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். யூடியூபர்ஸுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வேணும். எப்படி ஒரு நியூஸ் சேனலுக்கு உங்களால் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாதோ அந்த பவர் மீடியாவுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு ஜஸ்டிஸ் ஃபார் மிஸ்டர் கேகே ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல வருத்தப்பட்டுருக்கீங்களா? டோன்ட் வரி கைஸ், பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.